வணக்கம் மக்களே, மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய காணொளியில் இதை பற்றி பார்க்க போகணும் என்றால் இது ஒரு நேற்றைய காணொளியின் தொடர்ச்சியாகத்தான் இருக்குமென்னு நினைக்கிறேன். இந்த முருகனின் பிரச்சனை, அந்த தெலுங்கர்கள் முருகனை வைத்து படம் எடுக்கப் போவதாகவும் அந்த பட தலைப்பு வெளியீட்டு போது அந்த படத்தின் தயாரிப்பாளர் முதல் நடிகர்களை அனைவரும் முருகன் வடக்கில் பிறந்தவராகவும் மத்தியில் வளர்ந்தவராகவும் தெற்கில் கும்பிடப்பட்டவராகவும் தெய்வமாக்கப்பட்டவராகவும் என்று சொல்லி ஒரு புனைகதையுடன் அந்த திரைப்படத்தின் முதல் அறிவிப்பை வெளியிட்டிருந்தனர். அதுக்கு தமிழர்கள் பெருவாரியாக தங்களின் எதிர்ப்பை இணையதளங்களில் தெரிவித்து கொண்டு வருகின்றனர். அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு எல்லாரும் எதிர்பார்த்தது போல் பாரிசாலன் அதை இட்டு ஒரு காணொளி, ஒரு 40 நிமிட காணொளியை செய்து போட்டுகின்றனர். அதில் அந்த திரைப்படத்தை எடுப்பவர்களை விமர்சிப்பதற்கு பதிலாக முருகனின் வரலாற்றை கூறுகின்றேன் என்று மீண்டும் பல உருட்டுகளை அங்கே உருட்டத் தொடங்கியுள்ளார். அதை பற்றி தான் இங்கே பார்க்க போன்றோம். வாருங்கள் பார்ப்போம். சரி, பாரி அண்ணா என்ன சொல்லுறார் என்று கேட்போம். வாங்கோ கேட்போம் என்ன சொல்லுறார் என்று. அந்த 6 குழந்தை இப்படி ஒன்னா அணைச்சாங்களாம். அணைச்சோடனே ஒன்னு அப்படியே பிசைஞ்சு ஒன்னாகி ஒரு உடலாகி 6 தலைமுறை போய் நின்றுச்சான். அதனால 6 முகம் டைம். இந்த கதையை சொன்னவன் ஆக்சுவலா எதுக்கு இதை சொல்றான்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க. 6 முகம்னு ஏன் முருகனுக்கு பேருனா, அன்னைக்கு முருகனுக்கு சிலையே கிடையாது. புரியுதா? அருகோண நட்சத்திரம் இருக்குல்ல, 6 எட்ஜ் ஸ்டாரு, அந்த அருகோண, நான் கூட இப்ப இந்த சித்த மருத்துவ இதுல பேசும்போது ஒரு அருகோண நட்சத்திரம் இருந்துச்சு. என்னங்க இஸ்ரேலோட கொடியை போட்டுருக்கீங்க, அவனே இங்க இருந்தாடா சுட்டுருக்கான். ஸ்டார் ஆஃப் டேவிட்ங்கிறது என்னன்னா முருகனுடைய நட்சத்திரம் தான் ஸ்டார் ஆஃப் டேவிட். அங்க போய் அப்படி சுத்திட்டு வருது இவனுக்கு. இந்த பாம்பன் பாரி என்ன சொல்றாரு கேட்டுச்சு. அவர் சொல்றார், முருகனுக்கு ஆரம்பத்தில் சிலையே இல்லையாம், அந்த அருகோண நட்சத்திரத்தை தானாம் சிலையாக சிலை போல அதைத்தானாம் தமிழர்கள் வழிபட்டார் என்று சொல்கின்றனர். இது பொய் என்று தான் நான் நினைக்கிறேன். என்னென்னு சொன்னால், இந்த அருகோண நட்சத்திரம் என்று சொல்கிறது அதை ஜந்திரம் என்று சொல்லுவினோம். எங்களுக்கு ஊரில் தெரியும், இந்த பில்லி சூனியம் வைக்கிறாக்கள்லாம் இந்த தகட்டில் இந்த ஜந்திரத்தை இப்படி கீறி அதில் புள்ளி எல்லாம் போட்டு வச்சிருப்பினம். அதுக்கு பாரிசாலன் சொல்லுகிறார், அந்த ஜந்திரம் தான், இந்த ஜந்திரம் இயந்திரம் என்றதெல்லாம் முதல்ல தமிழே இல்லை. அது அப்படி இருக்க எப்படி தமிழர்கள் ஜந்திரம் என்று ஒன்றை கொண்டு வைத்து முருகனுக்கு வச்சு வழிபட்டிருப்பார்கள் என்று தெரியவில்லை. பாரி சொல்கிறார், 6 முகம் என்று பெயர் வந்ததற்கு அந்த அருகோண நட்சத்திரம் தானாம் காரணம் என்று சொல்லுகின்றார் பாரி சொல்லுது. இந்த எங்களின் முப்பாட்டன் ராவணனுக்கு 10 கலைகள் கொண்டவன் என்றதுக்கு 10 தலை என்று எப்படி மறைவி செய்து விட்டார்களோ வடக்கர்கள், 10 தலையுடன் எப்படி ஒரு மனுஷன் இருக்க முடியும்? அதே போல தான் முருகருக்கும் 6 முகம் அவருக்கு உரிய குணங்களை அவர்கள் ஒரு காரண பேராக 6 முகம் என்று சொல்வதை, 6 முகம் அவருக்கும் 6 முகம் இருப்பது போலவும் கட்டிவிட்ட புராண கதை தான் அது. அதை இவர் மாற்றி இந்த அருகோண நட்சத்திரம் ஜந்திரம் அதற்குள் கொண்டு முருகனை அடக்க பார்க்கின்றார். முருகனுக்கு ஆரம்பத்தில் சிலை இருக்கவில்லை தான். என்னென்னு சொன்னால், தமிழர்கள் நடுகள் மரபினர். நடுகள் மரபினர் என்றால் எங்கள் மூதாதை ஒருவர் இறந்து விட்டார் என்றால் அவரின் ஞாபகமாக ஒரு கல்லை வைத்து நாங்கள் வழிபடுவோம். அப்படித்தான் முருகனுக்கும் முதலில் நாங்கள் நடுகள் வைத்திருப்போம், அந்த கல்லை வழிபடுப்போம். பின்னாளில் எங்களின் கலைகள் வளரும் பொழுது அவருக்கு ஒரு சிலையை சிலையை வைத்திருப்போம். ஆனால் அதற்கு முதலெல்லாம் நாங்கள் முருகன் என்றால் வேல்தான், வேலவன் என்றெல்லாம் சொல்லுவோம். ஆகவே வேலன் தான் நாங்கள் வேலை வைத்து தான் முருகனை வழிபட்டோம். ஆரம்பத்தில் எங்களின் ஊர்களில் முருகன் கோயில்களை பார்த்தீங்கன்னா வேல் தான் முதன்மையாக இருக்கும், அதன் பின்னர் தான் சிலைகள் இருக்கும் முருகனுக்கு. பாரி சொல்வது போல் நாங்கள் அந்த அருகோண நட்சத்திரம் அந்த யந்திரம் எல்லாம் வைத்து வழிபடுவதில்லை முருகனுக்கு. அவர் ஒரு கதை, பின்னாளில் ஒரு கதையுடன் வருகிறார், பாருங்கள், கேளுங்கள், அதன் பிறகு மிச்சத்தையும் சொல்கின்றேன். சாமி கோயில்ல கூட பார்த்தா அந்த பிரகத்துக்கு பின்னாடி இந்த நீங்க சொன்ன அந்த ஸ்டார் தான் இருக்கும். நீங்க கதிர்காம கோயில் இருக்குல்ல இலங்கையில எல்லாம், அங்கெல்லாம் முருகன் சிலை எல்லாம் பின்னாடி வச்சது. முன்னாடி கதிர்காம கோயில் பாத்தீங்கன்னா வெறும் நட்சத்திரம் மட்டும் தான் இருக்கும். இப்படிதான் தமிழ்நாட்டுல பல கோயில்கள்ல வெறும் நட்சத்திரம் மட்டும் வச்சுதான் வழிபட்டு இருந்தாங்க. பாரி சொல்ற, இப்ப கதிர்காமத்துக்கு வந்துட்டார். கதிர்காமத்துல அது ஒரு மித், அதை யாரும் ப்ரூவ் பண்ண இல்லை.
அப்படி ஒரு கல் அங்கே இருந்ததாக நம்பப்படுகிறது. அது என்ன அங்கே கருவூலத்தில் உள்ளே மறைத்து வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி நம்பப்படுவதாகத்தான் இன்னும் கதை. ஒரு போட்டோவை போடுகின்றன. அந்த போட்டோ உண்மையா பொய்யான்னு தெரியவில்லை. நான் போடுகிறேன் பாருங்கள். இந்த நட்சத்திரம் மாதிரி ஒரு கல்லொன்று, பழைய கல் நடுவில் ஓம் என்று எழுதினது போல் தெரிகிறது. அது உண்மையான புகைப்படமாக அதென்று தெரியவில்லை. ஆனால் தமிழர்களிடம் அந்த பழக்கம் இருக்கவில்லை. இந்த அறுகோண நட்சத்திரத்தை வைத்து வழிபடும் சரவணன் என்ற பெயரே தமிழில்லை. முருகனுக்கு சரவணன் என்ற ஒரு பெயரை வைத்து சரவண பவ என்று எழுதுகின்றனர். இது தமிழில்லை, இது சமஸ்கிருதம். இந்த இயந்திரங்களில் எல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீங்கள் என்றால் அந்த முக்கோண நட்சத்திரத்தை கீறி விட்டு அதற்குள் சரவண பவ என்று எழுதியிருப்பார்கள். இது ஒரு வட மாநிலத்தவரின் வழிபாட்டு முறை, அவர்களின் சாத்திர சம்பிரதாயங்கள். இந்த அறுகோண நட்சத்திரமும் அதில் சரவண பவ என்று எழுதி சமஸ்கிருதத்தில் எழுதி வழிபாடு. இது நோமலாக இந்த மலையாள மந்திரியர்கள் இவர்கள் வச்சிருக்கும் ஒரு யந்திரம். இந்த யந்திரத்துக்கும் முருகனுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. இதை பாரிசாலன் போட்டு குழப்பி தமிழர்களை குழப்பும் நடவடிக்கையில் மீண்டும் ஈடுபட்டுள்ளார். ஆரம்பத்தில் இவர் இந்த ஸ்டார் ஆஃப் டேவிட் இஸ்ரேல் கொடியில் இருக்கும் அந்த நட்சத்திரத்தை இது இலுமினாட்டிகளின் நட்சத்திரம், அது இலுமினாட்டிகளின் குறியீடு என்றெல்லாம் சொல்லிவிட்டு இன்று அதை முருகனின் குறியீடாகவும் அதை இஸ்ரேலியர்கள் எங்களிடமிருந்து தூக்கி போனதாகவும் புதுக்கதையை கட்டுகிறார். அப்போ முருகன் ஒரு காலத்தில் இலுமினாட்டியாக இருந்திருப்பார் போல் தான் இருக்கின்றது இவரின் கூற்றுப்படி. முருகன் அந்த அறுகோண நட்சத்திரத்தை உருவாக்கி இருந்தால், முருகனுக்காக நாங்கள் அதை உருவாக்கி இருந்தால், அப்போ நாங்களும் என்ன ஒற்றைக்கான் முக்கோண இலுமினாட்டிகளா என்ற கேள்வி இங்கே வருகிறது. இவரிடம் நிலையான கருத்துக்கள் இல்லை. விக்கிபீடியாவில் மேய்ந்துவிட்டு தான் இவர் கதைப்பதாக இப்பொழுது தோன்றுகின்றது. ஒன்றுக்கும் ஆதாரமாக சான்றுகள் இல்லாத ஒரு பேச்சாகத்தான் பாரியின் பேச்சு போகிறது. இவரின் கதைப்படி பார்த்தாலே வடக்கர்கள் சொல்வது போல் முருகன் வடக்கில் பிறந்தவர், அங்கிருந்தான் இங்கு வந்தவர் என்று இவரே சொல்லிவிடுவார் போல் தான் கிடக்கிறது. இவரின் பேச்சுக்களை பார்க்கும்போது முருக வழிபாட்டில் இந்த அறுகோணமும் இல்லை, இந்த சரவண பவமும் இல்லை. இதெல்லாம் பின்னாளில் எங்களிடம் கொண்டு புகுத்தப்பட்ட ஒரு வழிபாட்டு முறை. தமிழர்கள் நாங்கள் நடுகள் வைத்திருந்தோம், பின்னர் வேலை வைத்திருந்தோம், பின்னர் முருகனுக்கு ஒரு சிலையை உருவாக்கி புராண கதைகளை தள்ளி எங்களின் சங்க இலக்கியங்களில் முருகனை எவ்வாறு வர்ணித்துள்ளனர் அதன்படியான சிலைகளைத்தான் தமிழர்கள் உருவாக்கி அங்கே வைத்திருந்தனர். எங்களின் சித்தர்கள் உருவாக்கிய முருகனின் சிலைகள் கூட இன்றும் தமிழ்நாட்டு கோயில்களில் இருக்கின்றது. அதெல்லாம் பாரிக்கு தெரியும். அப்படி இருக்கவும் இல்லை, தமிழர்கள் முருகனுக்கு முதல் உருவ வழிபாடு இல்லை என்று சொல்லி ஏதோ இதெல்லாம் கொண்டு வர பார்க்கின்றார். தமிழர்களை திரும்பவும் குழப்பி விடுவதற்கான ஒரு முயற்சியில் தான் இருக்கின்றார். அங்கே கதிராம கோவிலில் முருகனுக்கு சிலை இருக்கின்றது. ஆனால் அது பின்னாளில் தானாம் வந்தது. முன்னுக்கு நாங்கள் அறுகோண நட்சத்திரத்தை வைத்து தானாம் வழிபட்டோம் என்று இல்லாத கதை ஒன்றை சொல்லுகின்றார். அதற்கான ஆதாரங்கள் எங்கும் இல்லை. அது யாரோ ஒருவர் எழுதிய ஒரு கட்டுரை ஒன்று தான் அங்கே இணையத்தில் இருக்கின்றது. இந்த புகைப்படத்தையும் போட்டு அதுவும் அவர் உறுதியாக சொல்லவில்லை. அங்கே கருவூலத்தில் இந்த கல் இன்னும் இருப்பதாக நம்பப்படுகிறது என்று சொல்லித்தான் அந்த கட்டுரை எழுதி வரும் முடித்துள்ளார். ஆனால் உறுதியாக சொல்வது போல் பாரிசாலன் இங்கே அதை அடித்து கூறுகின்றார். வாருங்கள் மேலும் கேட்போம் என்னத்தை சொல்லுகிறார். முருகனை அருவமா வழிபடுறது எப்படின்னா, இந்த அறுகோண நட்சத்திரத்தை, இந்த அறுகோண நட்சத்திரத்துக்கு பேர் ஆறுமுகம். ஏன்னா 6 முகம் இருக்கு. இப்ப அப்ப முருகனோட பேர் ஆறுமுகம். இது ஆக்சுவலா தத்துவம். இந்த தத்துவம் என்ன அப்படின்னா, இந்த அறுகோண நட்சத்திர தத்துவம்னா வேற ஒண்ணும் இல்ல, லிங்க தத்துவம் இருக்குல்ல. லிங்க தத்துவம் என்னன்னா பிறப்பு தத்துவம். எங்களுக்கு தான் லிங்க தத்துவம் இருக்குது, பிறகு எங்களுக்கு அறுகோண தத்துவம் வேணும். இது எங்கேயோ இருக்கிறத கொண்டு எங்கேயோ முடிச்சு போடுகிறார். 2 முக்கோணங்கள் ஒன்று சேர்வதற்கும் லிங்கம் ஒன்றாக இருப்பதற்கும் எந்த விதத்திலும் தொடர்பில்லை. லிங்கம் நேரடியாக குறிக்கின்றது. லிங்கம் என்று பெயரிலேயே அங்கே இருக்கின்றது என்னென்று சொல்லி உங்களுக்கு அதை வெளிப்படையாக சொல்லவே தேவையில்லை. அங்கே லிங்கம் யோனியுடன் இருக்கின்றது. லிங்கம் அது ஆண்குறி பெண்குறியை தான் குறிக்கின்றது. இதை கொண்டு பாரிசாலன் இப்பொழுது இந்த திரிகோண நட்சத்திரத்தில் இருக்கும் 2 முக்கோணங்கள் ஒன்றுடன் ஒன்று இணைவது ஆண் பெண் நினைவை குறிக்கின்றதா. ஆண் இதுவும் பெண்ணும் சேரும்போது அதான் எனர்ஜிங்கிறதா உயிர் உருவாக்க தத்துவம். அந்த உயிர் உருவாக்க தத்துவத்துடைய மற்றொரு வடிவம் தான் நட்சத்திர கோட்பாடு. இந்த கோட்பாடு அதாவது அப்பர் ட்ரையாங்கிள் ரெஃபர்ஸ் டு ஆண், லோவர் ட்ரையாங்கிள் ரெஃபர்ஸ் டு பெண். அதே லிங்கத்தோட லிங்கத்துல ஆண் அங்கம் லிங்கம்,
யோனி பெண்ணுடைய உறுப்பு யோனி. அது பேசிக்கா என்னன்னா, நீங்க லிங்கத்தை எடுத்துட்டு நீங்க யோனி அப்படி திருப்பி பாத்தீங்கன்னா அது பெண் உறுப்பு, ஆண் உறுப்பு லிங்கம். இது ரெண்டும் சேர்ந்தது பிறப்பு. ஏன்னா அன்றைய கால மனிதர்கள் என்ன பார்த்தாங்கன்னா, உயிர் எங்க தோன்றுது, அங்கதானே இறைவன் படைக்கிறான். உயிர் எதனால தோன்றுது, இந்த உறுப்புகள் வந்து தோன்றும் பொழுது அப்ப அங்கதான் இறைவன் வந்து படைப்பை உருவாக்குகிறாங்கிறதுனால படைப்புக்கான ஒரு ஐக்கானா அதை உருவாக்குறாங்க ஆரம்ப. அது தவறான நோக்கத்துல எல்லாம் கிடையாது. இல்லங்க, இப்போ ஒரு விஷயம் நான் சொல்றேன். நேபாள இங்க தமிழர்கள் வந்து இதை இறைவன் என்ற அடிப்படையில் உருவாக்கவில்லை என்று நான் நம்புகின்றேன். என்னென்னு சொன்னால், எங்களிடம் ஆரம்ப காலத்தில் இந்த கோட்பாடு இருக்கவில்லை. நாங்கள் வந்து தமிழர்கள் இயற்கையை வழிபட்டவர்கள், பின்னாளில் முன்னோரை வழிபட்ட நடுதல் மரபினர். இப்போ எங்களுடன் இருக்கும் எங்களின் ஒரு முப்பாட்டன் இறந்து விட்டால், அவர் அந்த சமூகத்துக்கு நல்லது செய்து விட்டால் அவரை ஒரு இறைவனாக்கி நாங்கள் வழிபடுவோம். அதுதான் நாங்கள் வழிபாட்டு முறையாக இருந்தது. அதே போல் சூரியனை வழிபட்டோம். அதிலிருந்து தான் எங்களுக்கு அனைத்தும் கிடைக்கின்றது, மழை கிடைக்கின்றது, விவசாயம் கிடைக்கின்றது, எனர்ஜி கிடைக்கின்றது. அதனால் சூரியனை வழிபட்டோம். பின்னாளில் நடுகள் மரபினராக இயற்கையை வழிபட்டு எங்கள் மூதாதையரை வழிபட்டு அப்படித்தான் நாங்கள் வழிபாட்டு முறை வந்தோம். அதுக்கு பின் தான் எங்களுக்கு இறை என்று சொல்லி ஒன்று வந்தது. ஆனால் நாங்கள் அந்த காலத்திலேயே இந்த பிறப்பு இறப்பு எல்லாம் இறைவனால் தான் நடக்கின்றது என்று சொல்லி நாங்கள் எங்களின் மூதாதைகள் ஒரு நாளும் அதை வந்து வழிபடவில்லை. அது திருக்குறளில் கூட அப்படியான கதையே இல்லை. நாங்கள் இறை என்றது பின்னாளில் எங்களிடம், கடவுள் என்பது பின்னாளில் எங்களிடம் வந்து சேர்ந்த ஒன்றுதான். நாங்கள் நடுகள் மரபினர் முன்னோர் வழிபாடு, தமிழர்கள் முன்னோர் வழிபாடு தான். முருகன் எல்லாம் எங்கள் முன்னோர், சிவன் எல்லாம் எங்கள் முன்னோர், அப்படி வழிபட்டவர்கள் தான். நாங்கள் வந்து கடவுள் எங்களை உருவாக்குவதாகவும் கடவுள் எங்களை அழிப்பதாகவும் நாங்கள் நம்பவில்லை. அதெல்லாம் பின்னாளில் தமிழர்களிடம் வந்து சேர்ந்தது ஒன்று. ஆகவே இந்த லிங்க வழிபாடு, லிங்கம் வந்து சிவபெருமானை குறிக்கின்றது. ஆனால் இந்த பின்னர் வந்த தத்துவங்கள் எல்லாம் பின்னர் தான் தமிழர்களிடம் வந்து சேர்ந்தது. ஆகவே முருகனுக்கு இந்த 3 நட்சத்திரத்தை வைத்துவிட்டு அதுதான் பிறப்பின் தத்துவம் என்று எல்லாம் கதை கட்டுவது கொஞ்சம் மிகையாகத்தான் இருக்கின்றது. வாங்க கேட்போம், பாரி என்னத்தை சொல்லுறாரு. நேபாள் தான் நினைக்கிறேன். நேபாளையோ இல்லைங்க, ஜப்பானா நேபாளா ஏதோ ஒரு இது வேண்டாம். இது வந்து அங்கே ஒரு ஊரில் வந்து இந்த ஆண் குறியை வந்து அவர்கள் வழிபடுகின்றனர். அதை ஒரு திருவிழாவாக செய்கின்றனர். அது இப்போ ஒரு கமர்ஷியல் ப்ரோக்ராம் மாதிரி போயிட்டுது. அதுக்கும் இறை வழிபாட்டுக்கும் அதுக்கும் முருகனுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. எல்லாத்தையும் கொண்டு வந்து பாரி பிணைகிறார். பாலி என்ற ஒரு நாட்டில் இந்த ஆண்குறி தான் அந்த நாட்டுக்குள் போனால் இங்கும் வைத்திருப்பார்கள். அதே ஒரு வழிபாட்டு முறையா. இது மனிதருக்கு சொல்லி தெரிய வேண்டும், எங்கிருந்து இனப்பெருக்கம் ஏற்படுகின்றது, எதனால் இனப்பெருக்கம் ஏற்படுகின்றது என்று சொல்லி மனிதர்களுக்கு சொல்லி தெரிய தேவையில்லை. அதை படிப்பாகவும் சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. அது இயற்கை. அது இயற்கையாக மனிதன் மட்டுமல்ல, அனைத்து மிருகங்கள், பறவைகள் அனைத்தும் வந்து இனப்பெருக்கம் செய்வது அது இயற்கையாக நடக்கும். அதை நாங்கள் தமிழர்கள் சிலையாக செய்து வழிபட்டோம் என்றெல்லாம் கொண்டு புனைவது வந்து தேவையில்லாதது ஒன்று. பாரிக்கு வந்து இதுதான் இந்த திரைப்படத்தை பற்றி கதைக்க வேண்டும் என்று ஆரம்பித்தவர் திரைப்படத்தை பற்றி கதைக்கவே இல்லை. அவர்களை கண்டிப்பார் என்று பார்த்தால் அதுவும் நடக்கவில்லை. அதை ஒரு சொட்டு ஊறுகாய் போல் தொட்டு விட்டு திரும்பவும் இந்த மடைமாட்டும் கதைகள், முருகன் அங்கிருந்து வந்தார், இந்த கதை என்று தான் போகின்றது. முருகனுக்கு சரியான விளக்கம் மட்டும் சொல்லவில்லை பாரி. இந்த அர்கோண நட்சத்திரம் என்பதிலேயே அங்கேயே உடைந்து விட்டது இவரின் கதை. அர்கோண நட்சத்திரத்துக்கும் முருகனுக்கும் ஆறுமுகத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை. நான் சொன்னது போல் எப்படி எங்கள் முப்பாட்டன் ராவணனுக்கு 10 தலை என்று கட்டிவிட்டனரோ அதுபோல் ஒன்று கட்டிவிடப்பட்டதுதான் இந்த ஆறுமுகமும். அவரின் 6 குணங்கள் 6 பண்புகளை பற்றி நீங்கள் சொல்லுவீர்கள் என்று பார்த்தால் அவருக்கு ஆறுமுகம் எப்படி வந்தது, அது அர்கோண நட்சத்திரம் என்றெல்லாம் கதை கட்டுவது இங்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை. பாரிசாலனின் இந்த புரட்டுகள் என்றுதான் நிற்குமோ தெரியவில்லை. உங்களுக்கு தெரிந்தால் சொல்லுங்கள் மக்களே. நான் கூறுவதில் எது தவறு இருந்தால் சொல்லுங்கள், பார்ப்போம். இவ்வளவுதான் இந்த காணொளியில். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.